மாதிரி 324 நாணயங்களின் 20 பைசா மற்றும் 25 பைசா உள்ள நாணயங்களின் மொத்த மதிப்பு 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை கேட்பான். இது ரெண்டுத்தையும் கொடுத்து இதோட ரெண்டோட மதிப்பை கேட்டால் 71 ரூபாயாம், அதாவது 7100 பைசா. அப்போ 25 பைசாவுடைய எண்ணிக்கை கேட்குறான். ஓகேவா, நம்ம கேட்குறது என்னது 25 பைசா. அப்போ இந்த மாதிரி கேட்டால் நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 20 பைசா 25 தானே கேட்குறான், அப்போ 25 விட்டுரு. 20 பைசா போய் 324ஓட பெருக்குனா நமக்கு 6480. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த 71 ரூபாயை நம்ம பைசாவில் மாற்றினா 7100. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் 6220. இதால் இதை பெருக்கி இந்த 7100 கழிச்சோம்னா நமக்கு 6220 வந்துடும். இப்போ நமக்கு இந்த 20க்கும் இந்த 25க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 5ஆல் அடித்தோம்னா நமக்கு 124ன்னு வரும். அவ்வளோதான், டைரெக்டாக 124ன்னு போட்டலாம். அதே மாதிரி இப்போ நம்மள்ட்ட 20 பைசா கேட்டானா இது ரெண்டையும் பெருக்கணும். 324 × 25 எவ்வளோ, 8100. அதில் 7100 கழிச்சா 1000, டிஃப்ரென்ஸ் 5 அடித்தா 200. அப்போ 220 பைசா. ஓகேவா, 124 25 பைசா. நீங்கள் வேணால் பெருக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 7100 வந்துடும். இப்போ 200 × எவ்வளோ வந்திருக்கு, 20 பைசா. 124 × எவ்வளோ வந்திருக்கு நமக்கு 25 பைசா. 220 பைசா, 124 25 பைசா, ரெண்டுத்தையும் கூட்டினா 324 வந்துடுமா. இப்போ இதை பெருக்கி போட்டோம்னா நமக்கு 7100 வந்துடும். அவ்வளோதான்.